என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே நிறை கவனத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய உடல் அசையாது. என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய மனம் எந்த விதமான இயக்கமும் பெறாது. என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய சொல், என்னுடைய செயல் எதுவும் நடக்காது. நான் முழு நிறை கவனத்துடன் இருக்கின்றேன். இந்த நிறை கவனம் என்பது நம்ம கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர முடியும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்வில் நிறை கவனம் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. மனித உயிர் விலங்கினங்களிலிருந்து வந்தது. மனித தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு ஒரு பக்குவமான மனநிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராத மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மானுட சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிலப்பட்டு வருகிறது. மனித பரிணாம வளர்ச்சியில மனித உயிர்கள் அடையக்கூடிய உயர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா நிறை கவனம். இந்த நிறை கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே நிறை கவனத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய உடல் அசையாது. என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய மனம் எந்த விதமான இயக்கமும் பெறாது. என்னுடைய பிரஞை இல்லாமல் என்னுடைய சொல், என்னுடைய செயல் எதுவும் நடக்காது. நான் முழு நிறை கவனத்துடன் இருக்கின்றேன். இந்த நிறை கவனம் என்பது நம்ம கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரக்கூடியது. நாம் கவனம் இல்லாமல் தான் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் கவனம் இல்லாமல் தான் ஏதேனும் ஒன்றை செய்வதாக நினைத்து தவறுதலாக செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் கவனம் இல்லாமல் தான் பேசத் தெரியாமல் பேசி மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துகின்றோம். நாம் கவனம் இல்லாமல் தான் சில செயல்களில் நாம் இறங்கி 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 நாம் நம்முடைய உடலையும் மனதையும் அறிவையும் சூழ்நிலையும் நேரத்தையும் பொருளையும் விரயம் செய்து விடுகின்றோம். நிறை கவனம் என்பது அனாவசியமான செயல்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் மயக்கத்தில் ஏதோ ஒரு வகையான இயக்கத்தில் நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய பெரும்பாலான செயல்கள் நமக்கு பயனில்லாத செயல்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய செயல்களாக இருக்கும். ஒருவருக்கு நிறை கவனம் என்ற அந்த உயர்ந்த குணம் ஏற்படும் போது அந்த நிறை கவனத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய தேவையில்லாத செயல்களையும் மற்றவர்களுக்கு பாதிப்பு தராத செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு விழிப்பை எட்டுகின்றான். மானுட சமுதாயத்தின் மானுடர்களின் உயர்ந்த ஒரு நோக்கம் நிறை கவனத்தை அடைவது. எல்லா உயிர்களுக்கும் இது போகும். நிறை கவனம் என்றால் வேற எப்படி சொல்லலாம்னா விழிப்புணர்வை பெறுவது. இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடல் அளவில் நம்முடைய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனதளவில் விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குணங்கள் செயல்கள் அளவில் விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எடுத்தெடுப்பிலே விழிப்புணர்வு வரட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சாலாம் வராது. அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆயத்தப்படுற ஒருத்தன் உடனடியாக சைக்கிள் ஓட்டிட முடியாது. சைக்கிளை கொடுத்து ஓட்டுனா ஓட்ட முடியாது. அப்போ அதற்கான பயிற்சிகளை அவன் முறைப்படி எடுத்துக்கொள்கிறான். முதல்ல அந்த சைக்கிளை பற்றி தெரிந்து கொள்கின்றான். அந்த சைக்கிளை உருட்டுகிறான். அந்த சைக்கிள்ல பெடல் போடுறான். அப்புறம் பார் கம்பியில உட்காந்து ஓட்டுறான். அப்புறம் சீட்ல உட்காந்து ஓட்டுறான். அதுக்கப்புறம் நல்லா ஓட்டி பழகின பிறகு தெருக்குள்ள ஓட்டிட்டு ரோட்ல போய் ஓட்டி பழகிறான். ரோட்ல ஓட்டி பழகின பிறகு ஒத்த கை விட்டு பழகிறான். இரட்டை கையை விட்டு பழகிறான். டபுள்ஸ் வைக்கிறான். ட்ரிபிள்ஸ் வைக்கிறான். இப்படி மெல்ல 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 ஒரு சைக்கிளை ஓட்டுவதற்கான நிபுணத்துவம், அதுக்கான இன்டலெக்சுவல் பேரறிவு ஒருத்தருக்கு பயிற்சிகளின் மூலமாக வந்து அடைகிறது. அதே போலதான் நிறை கவனம் என்ற ஒரு விஷயமும். நிறை கவனம் என்பது படிப்படியாக வளரணுமே தவிர எடுத்த எடுப்பிலே நிறை கவனம் வராது. நாம் பேசுவது சரி என்று நினைத்துக் கொண்டிருப்போம். நாம் செய்வது சரி என்று நினைத்துக் கொண்டிருப்போம். இதன் மீது நமக்கு பிரங்கை வரும்போது அந்த செயலும் அழகாகிறது. அதனுடைய விளைவுகளும் அழகாகிறது. விழிப்புணர்வோடு நாம் பயணிப்பதற்கான பயிற்சியை முறைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை எங்கெல்லாமோ நடக்கிறோம், என்னெல்லாமோ பேசுறோம், யாரெல்லாமோ சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அனிச்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பிரங்கையுடன் நடக்கிறதா? நாம் நடக்கிறோமே விழிப்புணர்வோடு நடக்கிறோமா? இல்ல, தன்னை மறியாம நடக்கிறோம். உட்கார்றோம், கவனமா உட்கார்றதுல எந்திக்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், இப்படின்னு நம்முடைய உடல் பல்வேறு செயல்களுக்கு ஆட்படுகிறது. அதெல்லாம் நம்ம கவனம் வைக்கிறோமா? இல்ல. நம்ம மனம் எழுச்சியாகுது, நிக்குது, போகுது, என்னெல்லாமோ சிந்திக்குது. அதுலலாம் நம்ம நிறை கவனத்தோட இருக்கிறோமா? இல்ல. அப்ப நிறை கவனத்தை படிப்படியாக பழகி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் விபாசனா என்ற ஒரு தியான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் விபாசனா குறித்த பல்வேறு விதமான தலைப்புகளில் நாம்
ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்க இருக்கின்றோம். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.